இப்ப 98.5 விழுக்காடு, ஏன் சொல்லப்போனா 99 விழுக்காடு விதைகள் இந்த மரபீனி மாற்றப்பட்ட பீட்டி விதைகள் தான் இருக்கு. தழைச்சத்துன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு பயிர் பண்றதுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய 3 சத்துக்கள்ல தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவோம். 100 கிலோ காற்றை எடுத்து எடை போட்டீங்கன்னா அதுல 78 கிலோவுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா இந்த நைட்ரஜன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மனிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்கள் பேராற்றல் மிக்கவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். பொதுவாக விதையை பற்றியும், விதையினுடைய தன்மைகள் பற்றியும், அதனுடைய வரலாறு பற்றியும், அது நமக்கு இருக்க நெருக்கத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்க முயற்சி பண்ண நம்மளோட அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான உறவுகளே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள், ஒரு இன்புட், ஆர்கானிக் இன்புட், ஒரு இடுபொருள். விவசாயத்துல விதை என்பது ஒரு இடுபொருள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லை. இத சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் சூழலியல் அக்கறை உள்ளவர்கள், கொஞ்சம் சூழலியல் பற்றி ஆய்வு செய்யறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ரிசோர்ஸ், இது ஒரு வளம், ஒரு வளமான பொருள், வளம், ஃபோர்த் ரிசோர்ஸ் அப்படின்னு ஹென் கோப்லிங் ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுதான் அவர் சொல்றாரு, ஃபோர்த் ரிசோர்ஸ். எப்படி நீர், நிலம், காற்று இருக்கிறது போல ஒரு 4வது வளம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ரிசோர்ஸ் இல்ல, சோர்ஸ். விதை என்பது ஒரு ஆதாரம். அது ஒரு வளம் அல்ல, ஆதாரம். இது இன்னும் சொல்ல போனா நம்முடைய உயிரின் துளி, உயிர் துளினே சொல்லலாம். ஒரு மினியேச்சர். இந்த வாழ்க்கையினுடைய ஒரு சிறு ஒரு உருட்டப்பட்ட ஒரு மாத்திரை போல எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த விதைகள் அப்படிங்கிறது இல்லாம போச்சு அப்படின்னா இந்த உலகமே நின்று போயிடும். எப்படி காற்று, நீர், நிலம் எப்படி முக்கியமாக இருக்கிறதோ அது போல இது மிகப்பெரிய சோர்ஸ். இந்த ஆழமான புரிதல் நமக்கு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நாம் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். பேராசிரியர் நல்லா சொன்னாங்க. இப்ப 3 வகையான விதைகள் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று, இப்படி இன்னைக்கு நம்ம சேர்த்து சேமிச்சு வைக்கக்கூடிய, ஆங்காங்கே தேடி தேடி அலைஞ்சு வைக்கக்கூடிய இந்த மரபு விதைகள், அல்லது நாட்டு விதைகள், அல்லது மீண்டும் முளைக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு பல பேரை நம்ம அழைக்கக்கூடிய நாட்டக விதைகள். இதுல இண்டிஜினஸ் விதைகளும் இருக்கும், அதாவது தோற்றக விதைகளும் இருக்கும். ட்ரெடிஷனல் சீட்ஸ் சொல்லக்கூடிய மரபு விதைகளும் இருக்கும். ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு, ஆனா ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே அடிப்படை ஆதாரம். அடுத்ததாக ஒரு விதை, அதுதான் கலப்பின விதை. இந்த கலப்பின விதைகள், ஹைபிரிட் விதைகள் என்று சொல்லக்கூடிய அதுல சில சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, மீண்டும் முளைக்கக்கூடிய கலப்பின விதைகளும் உண்டு, மீண்டும் முளைக்காம இருக்கக்கூடிய கலப்பின விதைகளும் உண்டு. ஆக இந்த மாதிரியான அடுத்த கட்ட விதைக்கு வந்துட்டோம். இது வேற வழி இல்லாம இப்பொழுது நம்ம அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துல விவசாயிகள் இருக்கிறாங்க. இதை நோக்கி நாம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நாம இந்த நாட்டு விதையை நோக்கி பயணிக்கணும். ஒன்று. அடுத்ததாக 3வது ஒரு விதை வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல். அது மரபீனி மாற்றப்பட்ட விதை அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விதைகள். இந்த விதைகள் தான் நமக்கு மிக பேரச்சமாக இருக்கிறது. இந்த சூழலை மாற்றி போடக்கூடிய ஒரு பேரபாயமாக இந்த மரபீனி மாற்றப்பட்ட விதைகள் நம் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில ஒரே ஒரு விதை வந்துருச்சு. அது பிடி பருத்தின்னு சொல்லக்கூடிய பருத்தி விதை. ஏற்கனவே பேராசிரியர் சொன்னது போல பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருந்த ஒரு மரபீனியை எடுத்து இந்த பருத்தி செடிகளை ஏற்றி நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? நம்ம நாட்டில இருந்த அனைத்து கலப்பின விதைகளும் சரி, நாட்டக விதைகளும் சரி, முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப 98.5 விழுக்காடு, ஏன் சொல்லப்போனா 99 விழுக்காடு விதைகள் இந்த மரபீனி மாற்றப்பட்ட பீட்டி விதைகள் தான் இருக்கு.
இங்க பருத்தி பால்லாம் நம்ம குடிக்கிறோம். ஒரு அற்புதமான உணவு. மதுரைக்குன்னு வந்தீங்கன்னா எங்க மதுரையில வந்து பருத்தி பால் தான் ரொம்ப புகழ் பெற்றது. மதுரைனால இப்ப இப்படி மதுரை மல்லி, மதுரை மீனாட்சி மாதிரி மதுரையில பருத்தி பால் வந்து ரொம்ப புகழ் பெற்றது. ஆனா இன்னைக்கு பருத்தி பால் குடிக்கும்போது பயமா இருக்கு. ஏன்னா இது எந்த விதமான விதையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கோ நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உணவு தற்சார்பு அடைஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது உண்மை இல்லை, பாதிதான் உண்மை. நிறைய உணவுகள் வெளியிருந்து வருது. எடுத்துக்காட்டா என்ன சொல்லக்கூடிய இந்த எண்ணெயில இருந்து, கோதுமையில இருந்து, பருப்புகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம். அப்ப இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் மரபேணி மாற்றப்பட்ட முறையில உருவாக்கிய விதைகள், அந்த விதைகள்ல இருந்து வரக்கூடிய பயிர்கள், அதை நம்ம இறக்குமதி பண்ணி நாம வந்து மலிவு விலையில இங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அது என்ன எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. இந்தியாவில வந்து ஒரே ஒரு விதை பருத்தி. அவங்க என்ன சொல்லி அதை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, பருத்தி விதை வந்து நம்ம யாரும் சாப்பிடறது இல்ல, பருத்திய அது வந்து உடை தயாரிக்கத்தான் பயன்படுது, அதனால தேவையில்லை, அதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு நியாயப்படுத்தி அதை கொண்டு வந்தாங்க. ஆனா உண்மையிலே பருத்தி பால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்ல, பருத்தி கொட்டையை நம்ம மாட்டுக்கு போடுற பழக்கம் உண்டு. அப்ப மாடு கொடுக்குற பால் நம்ம குடிக்கிறோம். அப்ப உண்மையிலேயே அந்த பருத்தி என்பது ஒரு வகையான உணவு தான், ஒரு மறைமுகமான உணவு. ஆக நாமளுக்கு நம்மளுடைய அந்த அறிவியல் அறிஞர்களுக்கோ அல்லது இந்த கொள்கை உருவாக்குவர்களுக்கோ இந்த அடிப்படை புரிதல் இல்லைன்றத பெரிய வேதனை. இப்படிதான் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எப்படியாவது ஆதரவு கொடுத்துடணும், அவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல். இந்த விதை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சங்க இலக்கியத்துல புறநானூற்றுல ஒரு பாடல் உண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான், கணியன் பூங்குன்றான் பாட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு 2 வரிகளை நம்ம வந்து உற்று கவனிக்கணும். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு தான் உரையாசிரியர்கள் எழுதுவாங்க. அப்படி அல்ல, அது நுட்பமான பொருள். ஏன்னா அந்த கணியன் பூங்குன்றன் தான் திணை கோட்பாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஆசீர்வாதத்தினுடைய தந்தை மர்கலி கோசர் என்று சொல்கிறார்களோ, எப்படி ஜைனத்தினுடைய தந்தையாக அல்லது தோற்றுநராக நாம சொல்லக்கூடிய அந்த ஆதிநாதர் அல்லது மகாவீரரை சொல்றோமோ, எப்படி கிறிஸ்தவத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட சொல்றோமோ, அது போல இந்த திணை கோட்பாட்டினுடைய மூலவராக நாம் கணியன் பூங்குன்றனை சொல்லலாம். அந்த கணியன் பூங்குன்றன் சொல்லக்கூடிய அந்த பாடல் 2 பாடல் பாடியிருக்காரு. 2மே ரொம்ப உன்னதமான பாடல். திணை கோட்பாட்டை இந்த உலகத்துக்கு கொடுத்த பெரிய கொடை. அந்த 2 வரியை நான் எடுத்துட்டு உங்களோட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா, சதீஷ்குமார்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார் லண்டன்ல, ரிசர்ஜன்ஸ்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த பத்திரிகை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழலியல் கோட்பாடுகளை பத்தி வரையறுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்தே இருக்காது. அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவங்க, அது ஒரு குழுவாக இயங்குறாங்க. அவங்க பத்திரிகை ஒன்று நடத்துறாங்க, ரிசர்ஜன்ஸ் அண்ட் எக்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கையை பிரிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? இப்ப சொல்றாரு. ஆனா நம்பாவது சொல்றாரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த சின்ன சின்ன பாக்டீரியாக்கள், பேராசிரியர் சொன்னாங்க இல்லையா, இஸ்மாயில் ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாமே நமக்கு சொந்தக்காரங்க, பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லாமே நமக்கு சொந்தம். அப்படின்னா என்ன பொருள்னா, நீங்க ஜப்பான்ல வந்து ஒரு வகையான அணுகுண்டு போட்டீங்கன்னா ஜப்பானை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பாதிக்கும். அங்க அணுக்கழிவு கடல்ல கலந்துச்சுன்னா அதை சாப்பிடுற மீன்கள் கன்னியாகுமரி பக்கம் வருதுன்னு வச்சுங்க, எல்லா கடலும் சேர்ந்தாம இருக்கு, அந்த அணுக்கதிரை கொண்டுகிட்டு தான் அங்க வரும். ஆக உலகத்துல எதுவுமே பிரிச்சு எல்லாருமே சொந்தக்காரங்க. அது காற்றா இருக்கலாம், அல்லது கடலா இருக்கலாம், அல்லது விதையா இருக்கலாம், எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது, பிரிச்சே பார்க்க முடியாது. அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற திணை கோட்பாட்டா. அடுத்ததாக தீதும் நன்றும் பிறந்தரவாரா. என்ன தீதும் நன்றும் பிறந்தரவாரா அப்படின்னா, நாம சூழல்ல செய்யக்கூடிய எந்த ஒரு துன்பங்களும் அல்லது தொல்லைகளும் அல்லது தவறான செயல்களும் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். நீ ஒரு இடத்துல கறிக்காத்த விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, குப்பையை எரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க,
இந்த கரிக்காத்தானது அந்த வளிமண்டலத்துல, காற்று மண்டலத்துல, அட்மாஸ்பியர்ல போய் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதைத்தான் இப்ப கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க. காலநிலை மாற்றம், பூமி சூடாயிருச்சு, பூமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் என்ன அப்படின்னா, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்மளையே பாதிக்கும். ஆகவே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதும் தீதும் நன்று பிறந்தரவாரா என்பதும் இந்த உலகத்தை புரிந்து கொண்ட ஒரு பேரறிஞருடைய கூற்று. அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இயற்கையினுடைய வல்லமை என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யும். இப்ப பாருங்க, எத்தனை மணிக்கு காலையில சூரிய உதயமாகுதோ, எத்தனை மணிக்கு மாலையில சூரியன் மறைதோ, ரெண்டும் பெர்ஃபெக்டா நடக்கும். ரொம்ப சிறப்பா சரியா நடக்கும். அப்படி மாறி நடந்தா நாம இருக்க முடியாது. இந்த பூமியினுடைய வேகம் சுழலும் இல்லையா, இந்த சுழற்சியில ஒரு வினாடி கூட, ஒரு நொடி கூட மாறுச்சு அப்படின்னா நாம யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு செப்பமாக தெளிவாக செய்யப்படுது. அதே போலதான் பருவங்கள். அதைத்தான் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு பிரிக்கிறார். இந்த மாற்றவே முடியாத ஒரு மாற்றவே கூடாத ஒரு பேட்டர்ன், இது ஒரு பாங்கமைப்பு. இந்த பாணியில தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அப்படிதான் விதைகளும். விதைகளுக்குள்ள இப்ப எடுத்துக்காட்டா ஒரு விதையை நம்ம போடுறோம், பூசணி விதையை போடுறோம்னு வச்சுங்களேன். நம்மகிட்ட நான் இந்த வருடம் இந்த தடவை பூசணிக்காக விளைய போறது இல்ல, நான் சுரக்காய மாற போறேன்னு நினைக்கா சொல்லிச்சா? சொல்லாது. ஏன்னா அதுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்படிதான் நம்ம வரணும். எப்படி இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு செப்பமாக இயங்குகிறதோ, அது போல ஒவ்வொரு விதையும் நமக்கு சில அறிவுகளை சொல்லுது, எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை. அதான் நேச்சர் அண்ட் கல்ச்சர் சொல்லுவோம். ஒரு பண்பாடும் இயற்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதை பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த இயற்கையில் இருந்துதான் நாம் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்கிறோம். இயற்கை என்பது ஒரு பேராசான் என்று சொல்வார்கள். அந்த இயற்கையில் நாம இப்ப செய்யக்கூடிய எல்லா வேலைகளும், இப்ப எடுத்துக்காட்டா நம்ம கம்போஸ்டிங் சொல்ற மக்கு உரம் தயாரிக்கணும் இல்லையா, அதுவா இருக்கட்டும், நீர் மேலாண்மையா இருக்கட்டும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த டிசைனர் யார் தெரியுமா? நம்ம அந்த சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற கல்லூரிகளை போய் நம்ம பேச போவோம். அப்ப கேட்பேன் நான், ஒரு சிறந்த டிசைனர் யாரு அப்படின்னு கேட்டா ஆளாருக்கு ஒரு அறிஞர்கள் பேரை சொல்லுவாங்க. உண்மையிலே சிறந்த டிசைனர் தான் தண்ணீர் தான். நீர் இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்துல மிக சிறந்த டிசைனர். என்னைக்குமே அது தேவையில்லாம ஆற்றலை வேஸ்ட் பண்ணாது, அதாவது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. எங்கேயாவது மேட்டை நோக்கி நீங்க தண்ணீர் நடந்து போற பாத்திருக்கீங்களா, அல்லது பாய்ந்து போற பாக்குறீங்களா? பார்க்கவே முடியாது. பள்ளத்தை நோக்கி தான் போகும். கிராவிட்டி போர்ஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் போகும். அது நேர போகாது, வளைஞ்சி நெளிஞ்சு போகும். ஏன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் வளைவு நெளிவுகள் இருக்கோ, எங்கெல்லாம் குறைந்த அளவு ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு ஒரு வடிவத்தை அது கொடுக்கும். அதுதான் நீரினுடைய போக்கு. அதான் நம்முடைய முன்னோர்கள் நீரை நாம் அடிப்படையாக கொண்டவர்கள். நீரை பார்த்ததும் நிறைய கத்துக்கிட்டோம். இந்த அறம் சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையினுடைய அறம் சொல்றோமே, அந்த அறத்தினுடைய மூலம் தண்ணீர்ல இருந்து தான் வருது. எப்படின்னா, ஒரு பெரிய மலையில பெய்யக்கூடிய மழையானது அங்க ஓடைகளாக அருவிகளாக வரும். அருவினாலே அறுத்து கொண்டு வருவது, ஆறு என்பதும் அறுத்து கொண்டு வருவது. இப்ப அறுத்துட்டு போகும்போது பாதையெல்லாம் நீங்கள் வேணும் போட முடியாது. அப்பெல்லாம் இவ்வளவு கருவிகள் கிடையாது, ஜேசிபி வண்டி கிடையாது, டிராக்டர்லாம் வச்சு பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்குது, பெரிய பெரிய யானைகளா இருந்தாலும் போக முடியாது பெருங்காடுக்குள்ள. ஒரு பெரிய மழை கொட்டும். மழை கொட்டும் பொழுது அங்க ஒரு பெரிய ஆறு உருவாகும். அதை முதல்ல ஓடைகளா உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பேராறுகளாக மாறும். அந்த ஆறுகள் அறுத்து கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய பாதை உண்டாகும். அது பேர் தான் ஆறு. இது ஆற்றுப்படை இலக்கியங்கள் தமிழ்ல சொல்லுவாங்க. பெருமானாற்றுப்படை, ஆற்றுப்படை அப்படின்னா வழிகாட்டுதல்னு பொருள். அந்த ஆறு அறுத்து கொண்டு வந்த ஆறின் வழியாக தான் நம்ம நடப்போம். அதுதான் பாதை. அது சாலைன்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய பெரிய சாலைகளுடைய மூலத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஆறோ ஓடையோ இருக்கும். அதை முன்னோர்கள்ட்ட கேளுங்க. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பழைய 80 வயது ஆனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, ஆமாங்க இங்க ஒரு ஓடை போச்சு, அந்த ஓடையை மூடிதான் நாங்க ரோடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நீரில் இருந்துதான் நமக்கு பாதை நெறி என்பதே தொடங்கியது. பாதை என்பது வந்தது. அந்த நெறியை உண்டாக்கியது அறம். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி சில செய்திகளை நம்ம பின்பற்றணும், சிலதை தள்ளணும் அப்படிங்கிற அறக்கோட்பாடு என்பதே இந்த தண்ணீரில் இருந்துதான் தொடங்கியது. ஆகவே நீர் என்பதை தமிழர்களுடைய முக்கியமான ஒன்றாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அறம், அறநெறி, அறவழி என்பதே நீரிலிருந்து வந்தது. ஆகதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீரை பார்த்து கற்றுக்கொண்டோம். எப்படி இந்த நீரினுடைய போக்கை உலகத்துல மிக சிறப்பாக தெரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள்.
இன்னும் சொல்ல போனா இந்த மருத நிலம் ஒன்று தோன்றுது. இப்ப தெளிக்கோட்பாட்டுல நிலங்களை பற்றி சொல்லும் பொழுது 4 நிலங்கள், திணைகள் என்று பல திணைகள் இருக்கு. 5 திணை இல்ல, 6, 7, 8, புறத்திணை 7, அகத்திணை 7ன்னு 14க்கு மேல இருக்கு. ஆனா நிலங்களை பற்றி 4 நிலங்களை தான் சொல்றாரு தொல்காப்பியர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லுவாங்க. இதுல இந்த மருத நிலம் இருக்கு இல்லையா, அதுலதான் நிறைய நீர் விளையாட்டுகள் நடந்தது. நம்முடைய முன்னோர்கள் அது நிறைய நீர் மேலாண்மையை நிறைய செய்தாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாலாறு. இந்த பாலாறு என்பது வேலூர் மாவட்டத்துல முக்கியமான ஒரு ஆறுகள்ல ஒன்று. எப்படி காவிரி அந்த பக்கம் திருச்சி, தஞ்சாவூர் பகுதியில காவிரி டெல்டா சொல்றோமோ, எப்படி திருநெல்வேலி பக்கத்துல தாமிரபரணி சொல்றோமோ, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆற்றுப்படுகைகள் நமக்கு உண்டு, தமிழகத்துல உண்டு. அந்த ஆறுகள், இந்த ஆறுகளுடைய போக்கு, இது எல்லாமே அதை நம்முடைய முன்னோர்கள் ஓரளவு கட்டுப்படுத்துறாங்க. அதுதான் மருத நிலம் என்ற பெயர் பெற்றது. அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தி அதை முறைப்படுத்தி செய்த ஒரு முறை தான் வந்து மருத நில வேளாண்மை. இப்படி ஒரு இடத்துலயுமே அந்த நீரின் மூலமாக இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்டார்கள் தமிழர்கள். அதே போலதான் நீங்க மக்கு உரம் தயாரிக்கிறது, கம்போஸ்ட்னு சொல்றோமே, அது முல்லை நிலத்துல நாம கண்டுபிடிச்ச ஒரு முறை. நாமெல்லாம் புதுசா எப்படியோ வானத்துல குதிச்செல்லாம் கத்துக்கல, இயற்கையை பார்த்துதான் கத்துக்கிட்டோம். அதான் இயற்கை ஒரு பேராசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கைக்கும் பண்பாட்டுக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது, அறிவியலுக்கும் நெருக்கம் இருக்குது. இப்ப பாருங்க, நம்ம கம்போஸ்ட் அதாவது மக்கு உரம் எப்படி தயாரிப்போம் அப்படின்னா, கொஞ்சம் இலை தலையை கொட்டுவோம், அதுக்கு மேல சாணத்தை கரைச்சி ஊத்துவோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த தாவரத்தினுடைய கழிவுகளை போடுவோம். இப்படி அடுக்கடுக்கா போட்டு ஒரு சாக்கை வச்சு மூடி போட்டு வந்துடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு 100 நாள்ல அருமையான ஒரு மக்கு கிடைக்கும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன முறையான மக்கு தயாரிக்கிற முறை. ஆல்பர்ட் ஹோவார்டு அப்படிங்கிறவர் தான் இதை வந்து சொன்னார் ஊருக்கு. அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா, இந்தியாவில இருந்து இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிற முறையை கத்துக்கிட்டு அப்புறம் இங்கிலாந்துக்கு போய் சொன்னார். அதனாலதான் இன்னைக்கும் வந்து இந்த கம்போஸ்டினுடைய தந்தை அப்படின்னா ஆல்பர்ட் ஹோவார்ட சொல்லுவாங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல நம்முடைய முன்னோர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. அதை தாதொரு மன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல மரம் இருக்கு, அடர்ந்த காடு இருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு குறுகிய காடை கூட முல்லை நிலத்துல நிறைய கால்நடைகள் இருக்கும். முல்லைனாலே அது பேஸ்டோரல் ஈகோ சிஸ்டம் சொல்லுவோம். நிறைய மேய்ச்சல் பகுதிகள் கொண்ட ஒரு இடம். அங்க இலை தழைகள் எல்லாம் விழுகிறப்போ இந்த கால்நடைகளுடைய கழிவுகள் மேல போடும். கொஞ்சம் சிறுநீர் கழிச்சுட்டு போவோம், அப்புறம் அந்த எச்சத்தை போடும், அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பதி அடிக்கும். அப்ப கொஞ்சம் விழக்கூடிய அந்த இலைத்தலைகள், அதுக்கு மேல வரக்கூடிய சாணக்கழிவுகள், இதை கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்னு அறிவியல சொல்லுவோம். மக்கு தயாரிக்கிறதுக்கு CN ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் என்கிறது பெரும்பாலும் இலைத்தலைகள், நைட்ரஜன் என்பது விலங்குகளுடைய கழிவுகள், தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், அப்படி எளிமையா எடுத்துக்கலாம். இந்த 30:1 அப்படின்னு சொல்லுவாங்க. CN ரேஷியோ வந்து 30:1 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. 30 பங்கு தாவர கழிவையும் 1 பங்கு விலங்கு கழிவையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்கு உண்டாக்கிடலாம். இதுதான் அடிப்படை. இதை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது வேற. இந்த முறைய இயற்கையை இயல்பா நடத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மரம் காத்தடிக்கும் பொழுது இலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து விழுது, அது மேல கால்நடைகள் தன்னுடைய கழிவை போட்டுட்டு போகுது, கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் பனி அடிக்குது, இப்படி ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து விழுந்து அந்த இடம் பூராமே பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு போல மாறுது. இதுதான் இயற்கையில இருந்து நாம கம்போஸ்ட் கத்துக்கிட்ட முறை. அப்ப நீர்ல இருந்து கத்துக்கிறோம், மக்கு கத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமா வேளாண்மைக்குள்ள வரோம். இப்ப வேளாண்மையினுடைய வரலாறே இயற்கையிலிருந்து தொடங்குது. இயற்கைக்கும் செயற்கைக்குமான வேறுபாடு எங்க வருதுன்னா, அங்கதான் நமக்கு ஒரு சிக்கல் தொடங்குச்சு. இப்ப பேராசிரியர் சொன்னாங்க இல்லையா, எப்படி வந்து ஒரு பொருளை இயற்கையும் செயற்கையாக எப்படி புரிஞ்சுக்கிறது, சிந்தட்டிக்னு சொன்னாங்க, சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு. எல்லாமே ரசாயனங்கள் தான், வேதி பொருள்கள் தான், அதாவது கெமிக்கல் தான். H2O சொல்றோம் இல்லையா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் அப்படின்னு நிறைய சொற்கள் ஆங்கிலத்துல சொல்லி பயன்படுத்துவோம். இது எல்லாமே, இந்த சொற்கள் எல்லாமே வேதியியல் சொற்கள் தான். சரி, இப்போ இந்த வேதியியல் தன்மை உள்ள எல்லாமே எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ப்ராசஸ் முக்கியம். அந்த செயல்பாடு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதா இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப சாதாரண வெப்பநிலையில, சாதாரண அழுத்தத்துல ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம இயற்கை பொருள்னு சொல்லுவோம். ஆம்பியன் டெம்பரேச்சர் அண்ட் ஆம்பியன் பிரஷர் அப்படின்னு இதை பயன்படுத்தி சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா யூரியா இருக்கு இல்லையா, யூரியா அப்படிங்கிறது நைட்ரஜனுடைய ஒரு வடிவம், தழைச்சத்துன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு பயிர் பண்றதுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய 3 சத்துக்கள்ல தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவோம்.
இத தழைச்சத்து அப்படிங்கிறது தான் யூரியா அடிப்படையாக கொண்டது. இந்த யூரியாவினுடைய மூலம் என்பது நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றுலதான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 78.2 விழுக்காடு. ஒரு கிலோ 100 கிலோ காற்றை எடுத்து எடை போட்டீங்கன்னா அதுல 78 கிலோவுக்கு மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த நைட்ரஜன். இந்த நைட்ரஜனை நேரடியாக நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, எடுக்க முடியாது, செடியாக எடுக்க முடியாது. அதை எடுத்து கொடுக்கிறது பாக்டீரியாக்கள். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான அழுத்தமும் அதிகமான வெப்பத்தையும் கொடுத்து ஒரு ஃபேக்டரியில உண்டாக்குறாங்க. அதுதான் யூரியா. ஆனா அசோஸ்பைலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், குச்சிலங்கள், ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அதிகமான வெப்பத்தையும் கொடுக்கறது இல்ல, அதிகமான அழுத்தத்தையும் கொடுக்கறது இல்ல. சாதாரண வெப்பநிலையில சாதாரண அழுத்தத்துல அது வந்து தழைச்சத்தை உண்டாக்கி கொடுக்கும், யூரியாவை உண்டாக்கி கொடுக்குது. ஆக ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஒன்று இயற்கையான நிகழ்வு, ஒன்று செயற்கையான நிகழ்வு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்த 50 பூதங்கள் இருக்கு இல்லையா, இனம் தீ வழி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் என்று தொல்காப்பியர் சொல்றாரு பாருங்க. இந்த 50 பூதங்களை மாசுபடுத்தாமல் நீங்க ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்திட்டீங்க அப்படின்னா அதுவே இயற்கையான பொருள் அப்படின்னு ஒரு விளக்கம் வச்சுக்கலாம். அந்த இயற்கை வேளாண்மைக்கும் செயற்கை வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய செயல்பாடு தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த சூழலியல்ல 3 வகையான சூழலியல் கோட்பாடுகள் உண்டு. வழக்கமாக சூழலியல்னாலே இப்ப நமக்கு வந்து பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப சூழலியல் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் அதை பாதுகாக்கணும் இதை பாதுகாக்கணும், வீடு கட்டக்கூடாதுங்கிறாங்க, அப்புறம் அங்க போனா ரோடு போடக்கூடாதுங்கிறாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு நம்ம மேல. ஆரம்ப காலத்துல இருந்து இதை கடந்த 30 ஆண்டுகளாக நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஆனா வேலை நாடுகள் எல்லாம் தாண்டி போயிட்டான். என்ன சொல்ற அப்படின்னா இந்த வளர்ச்சிங்கிறதே ஒரு தவறான, அதாவது போலியான வளர்ச்சி அப்படிங்கிறான். இது கொஞ்ச நாளா போய் நின்று போயிடும். இது ஒரு இதை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னாலே நம்ம நினைச்சுக்கிறோம்னா பெரிய பெரிய சாலைகள் போடுறது, பெரிய பாலங்கள் கட்டுறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. வள்ளுவர் சொல்றாரு ஒரு நாட்டினுடைய அரண் என்ன அப்படின்னா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிடர் காடு உடையது அரண் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. இதே பூங்குன்றம், கனியன் பூங்குன்றம் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை நெறி என்ன சொல்லும் பொழுது பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்குது. மரம் சா மருந்தும் கொள்ளார் அப்படின்னு சொல்லு. அதாவது ஒரு மரத்தை சாகடிச்சு மருந்து எடுக்க மாட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப தெளிவா செய்யறோம். எங்க இருக்கக்கூடிய ஒரு காடுகளை அழித்துதான் நாம அங்க வந்து சுரங்கம் தோன்றோம். நாளைக்கு அந்த காடு உண்டாக போறது இல்லை, சுரங்கம் தோண்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கடல் வளத்தை அழித்து அல்லது கடல் என்கின்ற ஒரு பெரிய சூழலியலை அழித்துதான் நாம அங்க வந்து பெரிய துறைமுகங்களை கட்டுறோம். அதுல ஏகப்பட்ட எண்ணெய்களை கொட்டுறோம், பெரிய நிலக்கரியை தோண்டி எடுக்கிறோம், அதே போல பெட்ரோலியத்தை எடுக்கிறோம். இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மரம் சா மருந்தும் கொள்ளார் என்கின்ற அந்த கருத்தியலுக்கு எதிரானது. அது மட்டும் இல்ல, உடம்ப வருத்திக்கிட்டு கூட நீங்க வந்து தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இன்னொரு 3வது அரசாங்கத்துக்கு சொல்றாரு. இந்த அரசு இருக்கியா, அரசர்கள் அவங்க வளத்தை கெடுத்து அவங்க வந்து வரி பண்ண மாட்டாங்க, வரி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு மரபு, இயற்கையின் மீது இயற்கை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மரபு நம்மகிட்ட இருந்தது. ஆனா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தவறு. இப்ப பெரிய அளவு கட்டுமானங்கள், பெரும்பெரும் சாலைகள், இதுதான் நம்மளுடைய வளர்ச்சியினுடைய அடையாளங்கள் அப்படின்னு பாக்குறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் இப்ப தள்ளி இருக்கு. நம்மள இன்னும் அடுத்த கட்டமாக நகர முடியாத ஒரு முட்டுச்சந்தில போய் நிறுத்தி இருக்கோம். அதனால இப்ப உலகமே என்ன சொல்றாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இந்த சோகால்டு டெவலப்மெண்ட் வேண்டாம், இந்த மேம்பாடு, இந்த வளர்ச்சி என்பது சீக்கிரமே முடிஞ்சு போகுது. ஆக நீடித்த வளர்ச்சி, தொடர்ச்சியான வளர்ச்சி என்பது வர வேண்டும் என்று சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இங்க பேராசிரியர் சொன்னாங்க இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஐநா மன்றம் சொன்னதாக சொன்னார் இல்லையா, அந்த அடிப்படையான நீடித்த வளர்ச்சி என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த இக்காலஜி அல்லது சூழலியல் அல்லது திணையம் சொல்றோமே, இத வந்து ஒரு அறிவியலாக மட்டும் பார்த்து மனிதர்களை மையமாக வைத்து பார்ப்பதற்கு இல்லையா, அது ரொம்ப தப்பான பார்வை. நாம எல்லாமே நம்மளை வச்சுதான் யோசிப்போம். இந்த விதை இருக்குது, இந்த விதைய உற்பத்தி பண்ணி நாம வந்து வித்தோம்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே நமக்குதான்.
ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, பகுத்துண்டுதலும் பல்லுயிர் ஓம்புதலும் சிறந்திருந்தார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மனிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறோம். இதைத்தான் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனித மையவாதம் என்று சொல்வார்கள். இது மிக ஆபத்தானது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கான ரைட்ஸ் இருக்கு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றார் வள்ளுவர். நாம் அதை விட்டுட்டு எல்லாமே சூழலியல் கோட்பாடுனா கூட மனுஷனுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது மிக தவறு அப்படின்னு இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க, அப்பதான் அந்த பெரிய சிந்தனையானது தடாதடியா மாறுச்சு. இந்த கொரோனா வைரஸ் இருக்கு, அந்த நச்சுயிரி, அது மனிதன் பேராற்றல் மிக்கவன் அப்படிங்கறதுதான் சகத்திற்கு எரிஞ்சிச்சு. இனிமேல் ஒரு சின்ன, அதாவது பாக்டீரியாவோட சின்னது அது, அது உலகத்தை நிப்பாட்டிடுச்சு. அந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாடுவார் இல்லையா ஒரு பாடல், நான் அசைந்தால் அசையும் அகிலம் அல்லவனு, அது மாதிரி அந்த கொரோனா வைரஸ் அகிலத்தை அப்படியே நிப்பாட்டிச்சு, உலகம் முழுவதும் அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்தி வச்சிருச்சு. ஆக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்கள் பேராற்றல் மிக்கவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். நமக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கு, இதை தாண்டி எல்லாம் போக முடியாது, அந்த புரிதல் நமக்கு வரணும். ஆக இந்த மனிதரை மையமாக வைத்த பாதையை தாண்டி, அந்த பார்வையை தாண்டி அடுத்த பார்வை என்னன்னா, எல்லா உயிரும் நமக்கு, அது பேரு டீப் எக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீப் எக்காலஜியை பற்றி சொல்லும் பொழுது ஆர்மி நாஸ் அப்படிங்கிறவர் 1970 75கள்ல இதை பற்றி நிறைய எழுதுறார். அந்த டீப் எக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எல்லா உயிரினத்திற்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு அப்படின்னு பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகவே நாம் எல்லா உயிர்களையும் போட்டி பாதுகாக்க வேண்டும் இப்ப சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுகள் எப்ப சொல்லிட்டாங்க, 2000 ஆண்டுகளுக்கு வள்ளலார் சொல்றாரு. இப்ப 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறார். அது மட்டும் இல்ல, சாதாரண மண் கட்டிகளுக்கு கூட அது ஒரு வகையான உணர்வு இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆக டீப் எக்காலஜி அப்படிங்கிற ஒரு சிறந்த டீப் எக்காலஜிஸ்ட் யாருன்னா நார்தி நாசர், நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு முன்னோடியா இருந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். ஆக இந்த மாதிரியான ஒரு சிந்தனை மரபு நம்மகிட்ட இருந்தால் கூட பெரும்பாலானவர்கள் நம்ம வேற இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாற்றாதான் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற கூட்டம், இவங்க எல்லாமே அதுல இருந்து மாறுபட்டு ஒரு பெரிய அளவுல கூடி இருக்காங்க. இது மிக சிறந்த ஒரு நல்ல அடையாளத்திற்கு நமக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த பார்வையிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய பார்வையை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கோம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு பார்வை இருக்கு சூழலியல்ல. மூன்றாவது ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இந்த முதல் நான் சொல்லக்கூடிய வழக்கமான ஷாலோ இக்காலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மேம்பட்ட அப்படின்னா ஒரு மேலான ஒரு சாதாரணமான ஒரு சூழலியல் பார்வை. அடுத்தது டீப் எக்காலஜின்னு சொல்லக்கூடிய ஆழமான சூழலியல் பார்வை. மூன்றாவது ஒரு பார்வை இருக்கு, ரெவரன்ஷியல் எக்காலஜின்னு சொல்றாங்க. அது என்ன ரெவரன்ஷியல் எக்காலஜி அப்படின்னா, மாண்பாக பார்ப்பது, ஒரு மரியாதையாக பார்ப்பது. ஒரு செடி இருக்கு அப்படின்னா, அந்த செடி நமக்கு ஒரு தக்காளி பழம் கொடுக்குது அப்படின்னா அதை மதிக்க கத்துக்கணும். ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை நம்ம மதிக்க கத்துக்கணும். அதாவது ஒரு மாண்புக்குரியது, சும்மா ஒரு பொருளா மெட்டீரியலா பார்க்க கூடாது. அப்படிங்கிறக்கூடிய ஒரு மதிப்புறு தன்மை கொண்டதான் ரெவரன்ஷியல் எக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு பார்வை. அந்த பார்வையும் நம்முடைய மரபுல இருக்கு. ஆக இப்படி தொடர்ச்சியாக இந்த விதைகள் பற்றியோ அல்லது இயற்கை பற்றியோ நம்முடைய உறவு முறை என்பது மிக மிக ஆழமானது. நான் ஒரு 2 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த இயற்கையிலிருந்து எப்பெல்லாம் நீங்க விலகி போறீங்களோ அப்பெல்லாம் சிக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்த காலகட்டத்துல உலகம் முழுவதும் ஒரு சில ஆய்வுகள் செய்தாங்க. இந்த பழங்குடி மக்கள், இப்ப அந்தமான்ல இருக்க பழங்குடி மக்கள், சில மீனவ மக்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கடல் சுனாமி வரும்போது கடல் உள்வாங்குது. இப்ப நம்ம வேடிக்கை பார்க்க போனவங்களும் அது பின்னாடியே போறாங்க. கடல் உள்ள போயிடுச்சு, நல்லா பார்க்கலாம்னு கடலுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடல் உள்ள போறத பார்த்த உடனே ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி மலைக்கு போயிட்டாங்க. மேட்டான பகுதிகளுக்கு ஓடிட்டாங்க. உள் போன அந்த அலையானது மீண்டும் வெளியே வந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய அழிவுக்கு காரணமானது. ஆக பழங்குடி மக்களுக்கு தெரியும், அந்த திணைக்குடிகள் சொல்லக்கூடிய அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டா இப்ப நீங்க இருளர் இன மக்களுக்கு இருக்காங்களா, அதுல அவங்களோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, குறிப்பா அந்த தேன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த தேன்ல ஒரு நடனம் ஆடும். அந்த நடனத்தின் அடிப்படையில தான் அது எங்கெங்க தேன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதை கம்யூனிகேட் பண்ணிக்க அவங்களுக்குள்ள
அந்த தகவல் தொடர்பு என்பது நடனங்கள் மூலமாக நடக்கும். இதை வந்து ஒரு ஸ்வீடன்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவருக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க. அதை நம்முடைய அறிவுடை நம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இருளநில மக்களுடைய ஒரு பெரியவர் வந்து அந்த நடனங்களை அப்படியே பதிவு செய்யறாரு, எப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு. அத பழங்குடி மக்கள்கிட்ட தான் மிகப்பெரிய அறிவு இருக்கு, அதை நம்ம அறிவாவே மதிக்கிறது இல்லை. அதுதான் சிக்கல். இப்ப பில் மோரிசன் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர், அவர் தான் அந்த பெர்மா கல்ச்சர் சொன்னாங்க, ஐயா அடிக்கடி சொன்னாங்க இல்லையா, பெர்மா கல்ச்சருடைய தந்தை. அவரும் கோம்கரன் 2 பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சு எழுதுறாங்க, அதை தொகுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் முன்னுரையில என்னுடைய கருத்தே இல்ல, நான் உலகம் முழுவதும் சுத்தி பார்த்த பழங்குடி மக்கள்கிட்ட சாதாரண விவசாயிகள்ட்ட இருந்து பெற்ற அறிவை தான் தொகுத்து முறைப்படுத்தி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக அறிவு என்பது இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. இந்த இயற்கையை நீங்க உற்று கவனிச்சாதான் நாம வந்து அறிவை பெற முடியும். நாம எங்க இருந்தோ புத்தகங்கள்ல இருந்து மட்டுமே நம்ம வந்து அறிவை பெற முடியாது. நேரடியான கள அனுபவங்கள் வேணும். இப்ப நீங்க இவ்வளவு விதைகளை சேகரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கள பயணம் தான். அவங்க அங்கங்க போய் அலைஞ்சிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக போய் பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. புத்தகங்கள்ல இருக்க அறிவை மட்டுமே பார்த்துக்கிட்டு நாம செய்யக்கூடிய பல திட்டங்கள் இன்னைக்கு தோல்வி அடையும். யாருக்குமே இப்ப சர்வே எடுப்பாங்க, டேட்டா கொடுப்பாங்க. இந்த டேட்டா பத்தி சொல்லும் போது டேட்டானாலே பொய் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. இப்ப ஜிடிபி சொல்றாங்க இல்லையா, இந்த ஜிடிபினாலே நாங்க கெட்ட வார்த்தை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, எடுத்துக்காட்டா நீங்க மரத்தை வெட்டுறீங்கன்னு வச்சுங்க, மரத்தை வெட்டினீங்கன்னா ஜிடிபில வந்துடும். ஏன்னா வெட்டுவோம், விற்போம், காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவோம். ஆனா மரம் வெட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அது ஜிடிபில வராது. இதுதான் பிரச்சனை. அப்ப ஜிடிபி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பணத்தை மட்டும் குறிக்கும். நீங்க வெல்த் அப்படின்னு சொல்ல முடியா, செல்வம். செல்வம் என்பது பணமா இருக்கலாம், ஆனா பணம் என்பது செல்வம் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். அதாவது வெல்த்னு சொல்றது கரன்சி கிடையாது, கரன்சி ஆகலாம், ஆனா கரன்சி என்பது வெல்த்தா மாறாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம் பணம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்மளை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. எப்படி வந்து இந்த கரன்சியாக மாத்த உங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்படும். இன்னும் எளிமையா சொன்னீங்கன்னா, வீடுகளை பாத்தீங்கன்னா சேமிக்கிற பழக்கம் இருந்தது, சேமிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்ப பெரிய அளவுல 90களில் ஒரு பெரிய உலகம் முழுவதும் ஒரு மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை வந்தது. அப்ப இந்தியா தப்பிச்சுக்கிச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய மன்மோகன் சிங் போன்ற அறிஞர்கள் அதை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில தான் பொறுத்தவே ஒழிய, நம்முடைய குடும்ப அளவுல இருந்த சேமிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை காப்பாத்துச்சு. இன்னமும் அந்த சேமிப்பு முறை என்பது நம்மகிட்ட பெரும் பரவலாக ஆங்காங்க இருக்குது, அது குறைஞ்சிருக்கு. இப்ப என்னைக்கு வந்து கையில கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குதான் அந்த சேமிப்பு பழக்கம் என்பது நம்ம கைவிட்டு போயிடுச்சு. இதை விட இன்னொரு சேமிப்பு இருந்துச்சு, அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சேமிப்பு என்ன தெரியுமா, வீடுகள்ல தானியங்களையும் நம்முடைய உணவுப் பொருட்களையும் பாதுகாத்த முறை. எப்ப ஷாஷே முறை வந்துச்சோ அப்ப அது முடிஞ்சு, அது முடிஞ்சது. பாக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அப்பயே நம்முடைய சேமிப்பு போயிடுச்சு. அப்ப இந்த சேமிப்பு போன பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய உளவியல் சிக்கல் மட்டும் இல்ல, உடலியல் சிக்கல் வந்தது. என்ன உடலியல் சிக்கல், இந்த பொருள் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடி பொதுவாக கொல்லிமலையிலயோ அல்லது குறிப்பான சில இடங்கள்ல போய் ஆண்டுதோறும் வந்து அந்த கொத்தமல்லி, மிளகாய், அந்த மணப்பொருட்களுக்கு ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ் அதை சேகரிச்சு அரைச்சு வச்சுக்குவாங்க. 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு சேமிச்சுக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இப்ப யாராவது செய்யறோமா? கடையில போறோம், ஏதாவது ஒரு பிராண்டை சொல்லி அந்த மசாலா பொடி கொடு அப்படின்னு வாங்கிட்டு வரோம். அதுல என்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாம அரைக்கும் பொழுது அதனுடைய சிறப்புகள் தெரியும், அதனுடைய தன்மைகள் தெரியும். கலப்படம் இல்லாத ஒரு தூய பொருளை நம்ம பயன்படுத்தணும். அந்த சேமிப்பு முறை என்பது நம்ம இடத்துல இருந்து அகற்றப்படும். அதாவது நம்ம வீட்டுல இருந்த அந்த அஞ்சரப்பட்டிகளோ அல்லது வந்து களஞ்சியங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தொடங்கியதும் நிறைய கம்பெனிகளுக்கு வாய்ப்பாச்சு. பெரும் பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த சேமிப்பு பழக்கத்தை கையில எடுத்துக்கிட்டு நம்ம இருந்து உடச்சி எறிஞ்சிட்டு அவங்களுடைய சேமிப்பு கிடங்குகளை பெருசாக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு ஸ்டோரேஜ் வந்து அங்கங்க கட்டப்படும். அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல விவசாயிகள் கூட பயன்படுத்துறது இல்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அதை பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு நிலைமை மாறி இருக்கு. அப்ப ஒவ்வொரு வீடுல இருந்த அந்த களஞ்சியங்கள், அந்த சேமிப்பு முறை என்பது நம்மகிட்ட இருந்து போன பிறகு நம்முடைய உடல் நலமே கெட்டு போச்சு. இப்படி ஒன்றாக நீங்க பார்க்கலாம். ஒரு செயல் நடக்கும் பொழுது அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அதுக்கு பின்னணி என்ன, எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் இருக்கு. நம்ம அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண் அரசியலை நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் நாம மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கும். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியான வேலைப்பாடுகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். விதை என்பது நீங்க சாதாரண நினைக்க கூடாது. இது வந்து ஒரு இந்த வேலை என்பது
மிக சாதாரண வேலை அல்ல, ஒரு மிகப்பெரிய வேலை. இந்த இந்த விதைகளை நாம காப்பாற்றாவிட்டால் நிச்சயமா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இந்த விதைகளுடைய அடிப்படை பண்பு இருக்கு இல்லையா, மீண்டும் முளைக்கக்கூடிய பண்பு, அதை கொஞ்சம் கொஞ்சமா தயாரிக்கிறாங்க. எப்படி நம்முடைய வீடுகளில் இருந்த களஞ்சியங்களை அப்புறப்படுத்தினாங்களோ, நம்முடைய சேமிப்பு பழக்கத்தை அப்புறப்படுத்தி கிரெடிட் கார்டுக்கு மாத்தினாங்களோ, அது போல இந்த விதைகளை அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம இருந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த விதைகள் நம்ம இருந்து போக போக நம்முடைய வாழ்க்கை என்பது வேற ஒரு கட்டத்துல போய் நின்று சில குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய பண்ணை அடிமைகளாக நம்ம மாற வேண்டியிருக்கு. விவசாயிகளை பொறுத்தளவுல என்ன ஆவாங்கன்னா முழுக்க சார்பு நிலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல அதனாலதான் இந்த சார்பு நிலை வந்த பிறகு நாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்தோம், நம்முடைய பொருளாதாரத்தை இழந்தோம், நம்முடைய சூழலை இழந்தோம், ஒன்று ஒன்றாக இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த மிகப்பெரிய இந்த போக்குக்கு மாற்றாக விதைகளை பாதுகாப்பதும் நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதும் நம்முடைய அடிப்படை பண்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.